இப்போ நேற்று சொன்ன அந்த அக்காவை பற்றி நல்லா பார்த்து பத்மா அக்கா அவர்கள் செய்த அந்த நேர்மையினுடைய வெளிப்பாடு எண்ணற்ற மனிதர்களை அவரை அங்கீகரித்தார்கள். இப்போ அதற்கப்புறம் தொடர்ந்து பத்திரிகைகளிலும் சமூக வலைதளங்களும் பார்த்திங்கன்னா எண்ணற்ற தூய்மை பணியாளரும் சரி அல்லது இதே போன்ற வாழ்க்கை சூழலில் பொருளாதார சூழலில் இருக்கக்கூடிய எண்ணற்ற மனிதர்கள் இது போன்ற ஏராளமான தாங்கள் வேலை செய்ய இடங்களில் கண்டுபிடித்த நகைகளையோ பொருட்களையோ காவல்துறையினரும் அதிகமாக கொடுத்திருக்கிறார் என்ற செய்தியை நாம் வாசிக்கிறோம், பார்க்கிறோம். ஏன் இத்தனை நாள் அது தெரியலையா, இல்லை இத்தனை நாள் அவங்க செய்யலையா அப்படின்னு இல்லை. இத்தனை நாளும் அவங்க செய்திருந்தாலும் கூட ஏன் இப்பொழுது எல்லாம் வெளிச்சத்துக்கு வருகிறது என்றால் ஒரு நேர்மைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. அந்த அக்கா நேர்மையாக இருந்தார்கள் என்பதற்காக எல்லாரும் அவரை அணைத்து பாராட்டி அவர்களை பெருமை சேர்த்த பொழுது உண்மையாகவே மனிதர்களுக்குள் இருந்த உண்மையும் நேர்மையும் பணத்தை விட பொருளை விட அங்கீகரிக்கப்படும் பொழுது நாமும் உண்மையும் நேர்மையும் இருக்க வேண்டும் என்ற அந்த அக்காவிடமிருந்து இவர்கள் கற்றுக்கொண்டு இவர்களும் உண்மையாகவே கிடைத்ததை கொண்டு போய் கொடுத்து தங்களுடைய நேர்மையை நிரூபிக்கிறார்கள். இதுதான் அங்கீகாரம். ஆனால் இந்த இதில் நமக்கு தவக்காலத்தில் கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? நாம் நல்லவர்களையும் நேர்மையானவர்களையும் உண்மையானவர்களையும் நாம் அங்கீகரிக்கும் பொழுது இந்த சமூகம் இயல்பாகவே அந்த பாதையில் மீண்டும் புத்துயிர் பெறுகிறது. நாம் தீயவர்களையும் மோசமானவர்களும் அங்கீகரித்து வளர்த்து விடும் பொழுது இந்த உலகமும் சமுதாயமும் மோசமானவர் நிலைக்கும் தீயவர்களுடைய கைகளுக்கும் தான் செல்லும். ஏன்னா ஆனால் நம்ம புலம்புறோம், ஐயோ இப்படி நடக்குது அப்படி நடக்குது, அங்கே கொலை நடக்குது இங்கே இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னாலும் அது காரணம் நாம் மோசமானவர்களை அங்கீகரித்து வளர்த்து விடுவதால் அது நடந்திருக்கிறது. மாறாக உண்மையாளர்களையும் பண்பாளர்களையும் அன்பானவர்களையும் நேர்மையானவர்களையும் அங்கீகரித்து அவர்களை நீங்கள் உயர்த்தும் பொழுது அதை பார்க்கக்கூடிய எண்ணற்ற மனிதர்கள் வெளியே வருகிறார்கள், நாமும் அங்கீகரிக்கப்படுவோம் என்று. ஆனால் இந்த தவக்காலத்தில் அதனால் இதை சிந்திச்சு பாருங்கள். நாம் நல்லவர்களையும் உண்மையாளர்களையும் நேர்மையாளர்களையும் நீதியாளர்களையும் அங்கீகரிப்போம். அப்படி நாம் அங்கீகரித்தோம்னா நாம் வாழக்கூடிய நாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் எண்ணற்ற நேர்மையாளர்கள் வெளியே வருவார்கள். மாறாக நீங்கள் தீயவர்கள் அங்கீகரித்தால் தீயவர்கள் வெளியே வருவார்கள். இது தவக்காலத்தில் இது ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள். அங்கீகரிப்போம் நல்லவர்களை, தவிர்ப்போம் தீயவர்களை. தவக்காலத்தை தகுந்த முறையில் கொண்டாடுவதற்கும் அனுசரிப்பதற்கும் இவருடைய அருளை பெறுவதற்கும் அங்கீகாரத்தை பயன்படுத்துவோம்.